ஸ்ரீவைகுண்டம் அருகே தாமிரபரணி ஆற்றின் கரையோரத்தில் தொழில் வழிச்சாலைக்காக அமைக்கப்பட்ட பாலத்தின் கீழ் மணல் குவியல் இருப்பதால் தண்ணீர் வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். தொழில் வழித்தட சாலை திட்டத்தின் கீழ் திருச்செந்தூர் பாளையங்கோட்டை இடையே 435 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை விரிவாக்க பணிகள் நடந்து வருகின்றன. இதில் ஸ்ரீவைகுண்டம் அருகே தாமிரபரணி ஆற்றின் கரையோரத்தில் உள்ள தெற்கு தோழப்பன் பண்ணையில் தொழில் வழிச்சாலைக்காக பாலம் அமைக்கப்பட்டது. தற்போது பாலம் கட்டும் பணி நிறைவடைந்த நிலையில் அங்கு போடப்பட்டுள்ள மணலை அகற்றாமல் இருப்பதாக விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். பாலத்தின் கீழ்ப்பகுதியில் மணல் குவியல் இருப்பதால் தண்ணீர் வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் தற்போது பெய்யும் மிதமான மழைக்கே விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கி நிற்பதாகவும் விவசாயிகள் கூறுகின்றனர். இந்த மண் இருக்கிறதுனால இந்த வெள்ளம் வரக்கூடிய காலங்களில் இந்த தண்ணியெல்லாம் வடியாமல் மற்ற பகுதி விவசாய நிலங்கள் அழிய வாய்ப்பு இருக்குது, கரைகளும் உடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த வேலை எடுத்து செஞ்சவங்க இதை உடனே சரி செஞ்சு இந்த மண்ணை அகற்றணும்னு சொல்லி கோரிக்கையாக உங்களிடத்துல தமிழக அரசு அதை தலையிட்டு அதை சரி செய்யணும்னு உங்கள்கிட்ட வலியுறுத்துகிறேன். கடந்த முறை வந்த பெரு வெள்ளத்தில்தான் தெற்கு தோழப்பன் பண்ணையில் உடைப்பு ஏற்பட்டதாகவும் இந்த ஆண்டு மழை வெள்ள அபாயத்தை தவிர்க்க பாலத்தின் கீழ்ப்பகுதியில் உள்ள மணல் குவியலை முன்கூட்டியே அகற்ற வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.